சுகர் டேடிங்கிறது ஏஜ்டு பர்சன் கிட்ட யங் கேர்ள்ஸ் வந்து ஒரு கனெக்ட் அந்த அட்ராக்ஷன் எப்படி வருது? நாளைக்கு கல்யாணம் பண்ணு வந்து இவர் நிற்க மாட்டார், அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணு வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து ட்ராவல் பண்ணிட்டு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறது சேஃபஸ்ட் ஒரு மெத்தடு. ஏஜ்டு மேனும் போது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி நிறைய பார்க்குறாங்க. நம்ம வெளியே போகணும், ஸ்பெண்ட் பண்ணணும். இதை ஒரு சாதாரண சக தோழர்கள் அதை பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இன்கம் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படிங்கும்போது நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கான செலவுகள் நான் ஏற்றுக்கிறேன், நீ என் கூட உறவில் இரு அப்படின்னு சொல்லும் பொழுது கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரிச்சாக ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு நபர் தேடும் போது தான் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, மெடிக்கல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பெண் வந்து ஆண்கிட்ட எதிர்பார்க்கறது ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு டிபெண்டன்சி பெண்களுக்கு தேவைப்படும். ஆண் பெண்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? செக்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. நிறையா வந்து கல்ச்சர்ஸ் வந்துருச்சு. டைமிங்கில் மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, பர்டிகுலர் டேஸில் மட்டும் வச்சுக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், நீ எதுவும் இருக்க லிவிங் ரிலேஷன்ஷிப். இது ஸோ இன்னைக்கு என் கூட சரண்ஸ் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் சரண் சார் தான் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ஆக்சுவலாக என்னென்னா சார், நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று சமீபத்தில் வந்து படித்தேன் சார். என்னன்னா, செக்ஷுவல் அந்த ஒரு பம்ப், அந்த ஒரு உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு ஏஜ்க்கு போகும்போது, ஒரு ஏஜ் தாண்டி போகும்போது, ஒரு 35 அந்த ஒரு ரேஞ்சை தாண்டும் போது அதிகமாக பம்ப் ஆகும், பெண்களுக்கு வந்து அதுக்கடுத்து போகும்போது அதிகமாக கூடுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் படிச்சேன். அது உண்மையா சார்? அது இல்லை, அது பெரிய மித்து தான். என்ன காரணங்கிறத அதை நம்ம கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணோம்னா தெரியும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்துடும் ஒரு ஏஜ்குள்ளே, அந்த குழந்தைங்க வளர்ந்துடும். அப்போ அந்த நேரத்தில் ரொம்ப கான்சியஸாக வந்து அவங்கள பார்ப்பாங்க, குழந்தைகளை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆன போது ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு 35 அப்படியெல்லாம் தாண்டும் போது ஆல்மோஸ்ட் அவங்க குழந்தையெல்லாம் க்ரோனப் ஆயிடுவாங்க, இவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆவாங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு அந்த செக்ஷுவலை பற்றி நிறைய அவேர்னஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் நெட்லேயே ஆகட்டும் இதாகட்டும் அதை பற்றி கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவல் ஜாஸ்தியாகும். அந்த 35 ஏஜ்க்கு அந்த ரீச் பண்ணும்போது ஜாஸ்தியாகும் போது அப்போ அது இண்டிபெண்ட், அவங்களுக்கு ஒரு இன்கம் இருக்குது. இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸே வந்திருக்கு. 35 45க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா டிவோர்ஸஸ் வந்து இனிஷியேஷன் பண்ணுறதே பெண்கள் தான். 45ல் சம்டைம்ஸ் வந்து மெனோபாஸ் பீரியட் வரும்போது சில ஹார்மோன் சேஞ்சஸ் வருது. ஸோ அந்த நேரத்தில் சில பிரச்சனை, சிலருக்கு வந்து டிசைர் கம்மியாகும், சிலருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பேஷண்ட்ஸ் வரும்போது நிறைய நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் நிறையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்திக்கிறாங்க. சார், அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சோம்னா இன்னொரு பக்கம் ஒரு இது சார், இந்த சுகர் டேடி கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் உண்மை தானே அப்படின்றது. அது எப்படி சார்? அது என்ன கான்செப்ட் சார்? நிறைய வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி மட்டும் இருந்துக்கிறாங்க. சுகர் டேடிங்கிறது ஏஜ்டு பர்சன் கிட்ட யங் கேர்ள்ஸ் வந்து ஒரு கனெக்ட். அந்த அட்ராக்ஷன் எப்படி வருது சார்? அது யார் இனிஷியேட் பண்ணுறா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தானே இருக்குது சார். இப்போது அது மேபி இந்த சுகர் டேடி கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரிச்சாக ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு நபர் தேடும்போது தான் இந்த மாதிரி மேட்ச் ஆகுது. அதுக்கு நிறைய ஆப்பெல்லாம் கூட வந்துருக்கு கேள்விப்பட்டேன். இது மேபி ஒரு கல்ச்சரல் ஸ்பாயிலிங்காக இருந்தால் கூட. இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா, மெடிக்கல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் இப்போ நிறைய பார்க்குறாங்க. நிறைய பப் வந்துருக்குது, நம்ம வெளியே போகணும், ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான ட்ரெஸ் எடுக்கணும், அதுக்கான ட்ரெஸ் கோட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறையா பெண்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதை ஒரு சாதாரண நம்முடைய சேம் சக தோழர்கள் அதை பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு இன்கம் இருக்காது, அவங்க டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் அப்படிங்கும்போது தேல் ஹேண்டில் எவ்ரி திங் இன் எ மெச்சூர்ட் வே. நல்லா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பண்பட்ட மனிதராக இருப்பாங்க. அவங்க ஈஸியாக ஒருத்தரை ஹேண்டில் பண்ணுவாங்க, கேர் இருக்கும். இவனும் வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டோ கஷ்டப்பட்டோ இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் ஒரு அட்ராக்ஷன் வர்றது குவைட் காமன். அப்போ ஒரு சின்ன டீல், சரி நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கான செலவுகள் நான் ஏற்றுக்கிறேன், நீ என் கூட ஒரு உறவில் இரு அப்படின்னு சொல்லும் பொழுது இது நடக்குது. ஏன்னா இது எங்கேயும் வெளியவும் போகாதுன்ற ஒரு தைரியம் வந்து ஒரு சேஃபான ஒரு பொசிஷனை பார்ப்பாங்க. இவங்களும் ஒரு சேஃபான ரீஜன். ரைட்டு, நாளைக்கு கல்யாணம் பண்ணுன்னு வந்து இவர் நிற்க மாட்டார், அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணுன்னு வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனால் இது சேஃப் ரீஜன். நம்ம ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிறது சேஃபஸ்ட்டு ஒரு மெத்தடு. அப்புறம் செக்யூரிட்டி, அது ரொம்ப முக்கியம். ஒரு ஏஜ்டு மேனும் போது ரொம்ப லோக்கலாக அவங்க வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது. ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு. நிறைய தேவைகளுக்கு வேண்டி போகிறது. அப்புறம் இதெல்லாம் கடந்து மேபி லவ்.
அது இருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்லாத விஷயங்கள் இல்லை. கைக்கிளை பெருந்திணைன்னு சொல்லி நம்ம காவியங்களே நிறைய சொல்ல அதுலேயே இருக்கா சார் இதெல்லாம்? ஆமாம், பெருந்திணைங்கிறது இந்த ஒவ்வா காதல் தானே, அதாவது வயது முதிர்ந்தரோட இருந்த காதல் தானே, நம்ம நாட்டில் சொல்லாத விஷயமே இல்லை. ஆமாம், அதுதான் உண்மை. ஸோ கைக்கிளைங்கிறது ஒருதலை காதல், பெருந்திணைங்கிறது வயது ஒவ்வா காதல், அதாவது இந்த வயசுக்கு இவங்களை பண்ணலாமா அப்படிங்கிற இதுங்கிறது அதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. ஸோ அப்போ இது வந்து அஃபைர்ன்றதை தாண்டி அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அந்த பெண்களுக்கான ஒரு தேவையை வந்து இது மூலியமா தேவைகள் தான். இப்போ இப்போ அந்த பசங்க எல்லாம் ஆன்டி லவர்ஸ் அப்படி இப்படின்லாம் சொல்லி பேசுறாங்க. அவங்க என்ன அந்த ஒரு ஆன்டிஸை பார்க்கும்போது ஒரு ஃபீல் ஒன்று வருது. ஸோ அவங்களோட அந்த ஒரு பாடி பார்ட்ஸோ ஏதோ ஒரு வந்து அட்ராக்ட் ஆகுது. இப்போ பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி அட்ராக்ட் கிடையாது. அப்போ அது அந்த மாதிரி இல்லை. அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் இது ஆப்போசிட்டாக இருக்கலாம், பட் மேஜராக தான் இல்லை. சிலரை வந்து தான் நம்ம சொல்கிறோம், எல்லாரும் இப்படின்றது கிடையாதுல்ல. அப்போ நாம் என்னென்னா சிலர் வந்து மேக்ஸிமம் இது ஃபினான்ஷியலாக அவங்களுக்கு ஒரு டிபெண்டன்சி பொறுத்தளவு பெண்களுக்கு தேவைப்படுது. ஆண்களுக்கு பொறுத்தளவு ஃபினான்ஷியலாக ஒரு பெண்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு பெண்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? செக்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? செக்ஸை வந்து நல்ல மெச்சூர்டாக கொடுக்குற ஆள் வேணும்னு நினைப்பாங்க சின்ன வயசுலேயே. ஏன்னா நம்மளால அவ்வளோ மெச்சூர்ட் ஆயிடுவாங்க. அவன் எதிர்பார்க்குற மெச்சூரிட்டி இந்த சின்ன பிள்ளைகிட்ட கிடைக்காதுங்கிறனால அதை எதிர்பார்க்குற ஒரு ஆன்டிஸ் லெவலில் இருக்கும். அப்படிங்கிறனால அங்கே கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன நிலைமைன்னா, ஹஸ்பண்ட் கூட போராடி பிரச்சனை பண்ணி எப்போ பாரு டென்ஷன் இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு வகையான ஃபீல் வரும்போது இவங்க இந்த யங் ஏஜ் பர்ஃபார்ம் பண்ணுறது பெட்டராக இருக்குங்கிறனால இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் ரீசன். ஆனால் பெண் வந்து ஆண்கிட்ட எதிர்பார்க்கறது வேற, ஆண் பெண்கிட்ட எதிர்பார்க்கறது வேறங்கிறது மட்டும் நம்ம மேஜராக எல்லா இடத்துலையும் அப்படி கிடையாது. அன்புக்காக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்ம குறை சொல்கிறது கிடையாது. பட் இதுதான் மேஜராக நடக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டும் ஒன்று கிடையாது சார். அதே மாதிரி நம்ம இந்த நியூஸ்லலாம் பார்க்குறோம், ஒரு பெண் கூட வந்து ஒரு 2-3 பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு கிளப்லலாம் இந்த மாதிரிலாம் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மாட்டும் போது ஒரே பெண் கூட 2-3 பேர் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வருது. ஸோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறதுக்கான காரணம் என்ன வருது சார்? இப்போ சோசியல் மீடியா இதுதான் விஷயம். அதுதான் மெயினாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அதில் வர்ற கல்ச்சர், அவங்க பார்க்குற ஒரு செக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. சரி, ஒய் டோன்ட் வி ட்ரை? இப்போ நம்ம எல்லாமே எக்ஸ்ட்ரீமிஸ்டாக போகணுங்கிறத ஒரு ஆசை. இந்த ட்ரிங்க் பண்ணால் ஓகே, இதோட நிறுத்திக்கலாம், அடுத்ததுக்கு இதை விட அடுத்தது என்னன்றத ஒரு இது கிரியேட் ஆகுது. ஆன்சியஸ், நம்ம இது வந்து ரைட், இதுக்கு அடுத்தது என்ன, இதுக்கு மேலே என்ன இருக்கும், இதையும் தாண்டி என்ன இருக்குங்கிறத ட்ரை பண்ண தான் இந்த மாதிரி விஷயங்கள் எலிமினேட் ஆகிட்டு சரி எக்ஸிபிட் ஆகிட்டும் வருது. சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சுகர் டேடி கான்செப்ட்ன்றதுமே அந்த பொண்ணு ஆஃப்டர் மேரேஜுமே இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது வந்து வெளியே தெரிய போகிறது டிபெண்ட்ஸ், அவங்களுடைய தேவைகள். அந்த ஒரு சூப்பராக செட்டில் ஆகிட்டு எல்லாமே கம்ஃபர்ட் ரீஜனாக இருக்கும்போது மேபி தேவைப்படாது. எல்லாமே கம்ஃபர்ட் ரீஜன், எனக்கு செக்ஸுவலாக இது கிடையாது, முதல்ல இருந்த நல்ல செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் இருந்தது, அப்புறம் மேபி அது கன்டினியூவாக இருக்கான, மேபி ஃபினான்ஷியலாக ரொம்ப டவுன் ஆகிடுச்சுனாங்கன்னா அப்போ உங்களோட சப்போர்ட் தேவைங்கும் போது மேபி இது கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகுங்கிறது ஏதாவது ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா இது வந்து வெளியவும் போகாதுல்ல சார். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்குள்ள அந்த இடத்துல வந்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? ஆமாம், தெரிஞ்சா எல்லாருக்குமே தான். தெரியாத பட்சத்தில் வாய்ப்பு இல்லை. தெரியாத பட்சத்தில் இதுதான் அவங்களுக்கு செக்யூர்டான விஷயம். அவங்களும் தெரிஞ்சுக்க மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். ஸோ இது ரெண்டுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இந்த போர்ட்ல சொல்ற ஏற்றுமதி இறக்குமதி ஒரு கான்செப்ட் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. நீ உங்களுக்கு சேஃப், நானும் சேஃப்ங்கிற மாதிரி. சார் இந்த கல்ச்சர் இப்போ இருந்ததானா சார்? இல்லை, மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய வந்திருக்குது. டைமிங்ல மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது, பர்டிகுலர் டேஸ்ல மட்டும் வச்சு ஒன் நைட் ஸ்டாண்ட், ஆமா, அந்த மாதிரி நிறைய கல்ச்சர்ஸ் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் நான் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், நீ எதுவும் கேட்க, லிவிங் ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இப்படி ஸ்டார்ட் ஆனது தான். இப்போ இந்த ஏஜ் பீப்புள், அதாவது இந்த ரிச்சான உமன்ஸ் எல்லாருமே வந்துட்டு பப்பு அந்த மாதிரி இடத்துல போகிறது, அதில் அந்த டிஜேஸ் கல்ச்சர்ஸ் அந்த ஒரு ஃபார்மேட் போகும்போது அங்கே இருக்க ஏதோ ஒரு மென் கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகி நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், இன்னைக்கு ஒன் நைட் மட்டும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கான்செப்ட்லாம் போகுதுன்னு நிறைய சொல்கிறாங்க. இது ரொம்ப ரேருங்க, நடக்கலாமா இருக்கும். எதுவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் கல்ச்சராக இருக்கிற எந்த இடமே பார்த்தீங்கன்னா, இப்போ கோவா போகிறீங்க, ஒரு ஒரு ஸ்விம்மிங் சூட்டோட நிறைய பேர் சுற்றுவாங்க, ஆனால் யாரையும் பார்க்க விட மாட்டாங்க. நம்ம சொல்கிற உடை தான் வந்து தப்பு, நீ ஏன் இப்படி உடை அணிஞ்ச, அதனால தான் நான் இப்படி பண்ணேங்கிறதெல்லாம் பொய்யான ஒரு விஷயம். அதெல்லாம் கிடையாது. அங்கே அந்த மாதிரி அத்தனை பேர் ஒரு ஆள் ஒரு தவறு ஒரு பிரச்சனை செக்ஸுவல் அப்யூஸ் எதுவுமே நடக்கிறதே இல்லையே.
ஏன் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஃபாரினில் நடக்கிறதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம மென்டாலிட்டி பொறுத்தளவுக்கு தான். ஸோ அதனால் வந்து இதையும் பெருசாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நம்ம பார்வை எப்படி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே முக்கியமான ஒரு